சர்வதேச அளவில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி. தங்கத்தினுடைய விலை நேற்று 85,000 ரூபாய். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால் ஒரு பவுன் உடைய விலை 85,000. ஒரு பவுன்லாம் 2009 எனக்கு தெரிய ஒரு 8,000 ரூபா 7,000 ரூபா இருந்துச்சு. 100 மடங்கு அப்படி உயர்ந்துட்டு எத்தனையோ மடங்கு. இந்த வருஷம் மட்டும் 36% உயர்ந்திருக்கிறது. அடி அப்பா, 86,000 ரூபாய் ஒரு பவுன். 1,680 ரூபாய் ஒரு பவுனுக்கு திடீரென ஜம்பாய்ச்சி. ஒரு கிராமினுடைய விலை 10,646 ரூபாங்க நேற்றைய மார்க்கெட் முடிகின்ற போது. இது ஒரு புதிய உச்சம். தங்கம் இனி எந்த பயன்பாட்டில் இருக்கும்? இதற்கான காரணங்கள் என்ன? சென்னையில் மட்டும் 2,800 ரூபாய் சமகாலத்தில் உயர்ந்திருக்கிறது என்ற செய்தியும் நான் உங்களுக்கு தருகிறேன். தங்கத்தில் இன்வெஸ்ட் செய்யலாமா? எப்படி செய்ய முடியும்? ஒரு கிராம் 2,000 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு ஒரு கிராம் 10,646 ரூபாய். இந்த காலை உள்ள மார்க்கெட்டு தெரியல, நான் இது நேற்றுள்ள செய்தி. தங்கம் உண்மையிலேயே முதலீட்டுக்கான ஒரு பொருளா? இத நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள், நேற்றைக்கு சொல்ல போனா மேடம் கௌரி ஹிந்துஸ்தான் பொருளாதார குழும தலைவரோடு நான் நடத்திய அந்த விவாதத்தில் சுருக்கத்தையும் உங்களுக்கு தருகிறேன். இதற்கான காரணம், பல காரணங்கள் சொல்லப்படுகிறது தோழர்களே. ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி, நடந்து வரக்கூடிய போர் சூழல்கள். அமெரிக்கா உலகம் முழுவதும் போர் அந்த முனைகளை வலுவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த கத்தியை அவர்கள் ஷார்ப்பாக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானோடு, அதே போல் மத்திய கிழக்கில் அவர்கள் காசாவில் இஸ்ரேல் போரோடு, அதனுடைய எஃபர்ட்ஸ் கத்தாரோடு, ஜோர்டானோடு, எஜிப்டோடு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், சவுதி அரேபியா, இப்படி எல்லா நாடுகளும், துருக்கி, ரஷ்யா, சீனா, இதெல்லாம் முருகல். 2 நாளைக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான், எல்லாவற்றிலும் பாருங்க அமெரிக்காவினுடைய கோரப்பிடிகள் இருக்கும். சரி, இது முதலாவது காரணம். ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி, பொருளாதாரத்தில் ஒரு அன்சர்டினிட்டி டு பி அப்பியர், சாக்லெஸ் ஆஃப் மைண்ட், ஊசலாடும் ரெசஷன், இன்ஃப்ளேஷன், இது ஒரு காரணம். மூன்றாவது, மத்திய வங்கி அதிகமாக பர்ச்சேஸ் பண்றாங்க, குவியலாக குவிக்கிறார்கள். ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஃபெடரல் வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைத்து விட்ட காரணத்தினால் அதுல கோடானு கோடி மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தங்கத்துக்கு மாத்துறாங்க. அப்ப தங்கத்தினுடைய தேவை, there need more requirements but have very little, அவ்வளவுதான். அதுதான் ஏறுது. தேவை அதிகம், இருப்பு குறைவு, டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது. இது ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஒரு காமன் ஃபார்மேட், புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்க டாலர் இன்னொரு விவகாரமாக இந்தியா மதிப்பு, இந்தியாவினுடைய மோடி அரசாங்கம் பேசியது 60 ரூபாய்க்கு மேல் கொண்டு வர மாட்டேன். மோடி அரசாங்கம் ஒன்றும் பெரிய, இந்த கிரைஸுக்கு மோடி அரசாங்கம் காரணம் இல்லை என்றாலும் இந்திய சந்தைகளில் இந்திய ரூபாய்க்கு எதிராக, அமெரிக்காவினுடைய டாலருக்கு எதிராக இந்திய பணம் டிக்ளைன்ட். அப்படின்னா என்ன சொல்றது? கீழே போயிட்டு. இது ஒரு காரணம். செப்டம்பர் 20 82,320 இருந்தது, தற்போது 640 உயர்ந்திருக்கிறது. 10,000 கிராம். நான் சொன்ன காரணங்களை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த இந்தியாவினுடைய மோடி அரசு யாரும் சொல்ல மாட்டாங்க, 89 ரூபாய் வந்துட்டு சார், 88 ரூபாய் 72 பைசா டாலருக்கு எதிராக. இதுவும் ஒரு பெரும் சிக்கலான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. யூரோப், மிடில் ஈஸ்ட் என்னன்னா, ஒரு உக்ரைன் போரின் மூலம் நேட்டோ நாடுகள் மத்தியில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய கடந்த வரலாறுகள் இன்றைக்கும் போகிறது. நேட்டோ அமெரிக்காவை நம்ப மறுக்கிறது, கனடா மறுக்கிறது, ஆஸ்திரேலியா மறுக்கிறது, எல்லாரும் மறுக்கிறார்கள்.
ஒரு சுயபுத்தி இல்லாத ஒரு தலைவனை அமெரிக்கா பெற்றிருக்கிறது. உலகம் முழுவதும் தன்னுடைய கைகளை கோரப்பிடிகளை நீட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள். ஆனால் கடந்த காலத்தில் அவர்களால் அதில் வெற்றி பெற்றார்கள். வியட்நாமில் வெற்றி பெறவில்லை, ஆப்கனில் தொடர் தோல்வி, எங்கு போனாலும் அவர்கள் தோல்விதான். ஆனால் இன்றைக்கும் ஈரானிலும் அவர்களால் தோல்விதான், ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுக்கு முன்னாலே அந்த அணு ஆயுத ஸ்டாக் பைல்ஸ் அங்கிருந்து இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் செய்தி. கொஞ்சமே அடித்து நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்றீங்களே மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள். இந்த காரணமும் தங்க விலைக்கு ஏற்றுவதற்கும் ரிசர்வ் வங்கியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு காரணம். ஆகவே அடுத்த செய்தி, யூரோப்பா, மிடில் ஈஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டென்ஷன், த சென்ட்ரல் பேங்க் மேஜர் பையர் ஆஃப் த கோல்டு திஸ் இயர். அவங்க தான் அதிகமா கொடானு கோடி டன்களை பண்ணியிருக்கிறாங்க. நான் அடுத்து நிறைய செய்தி வரப்போகுது. இது தங்க விலைக்கு காரணம். நான் தங்கத்தை பத்தி என்னென்ன காரணம்லாம் சொல்றேன். நான் சொல்ற செய்தி ஃபுல்லாவே இன்டர்நேஷனல் ஆங்கில அனலைஸ்கள், சர்வதேச தொழில்நுட்ப அறிஞர்கள், எக்கனாமிஸ்டுடைய கருத்தை தமிழ்ல உங்களுக்கு கொடுத்துறேன். The gold record this year own bankers the ratio would increase over the same period. இவ்வளவு சதவீதம் இதே காலகட்டத்தில் அதிகரித்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். பொருள் இருக்குங்க, ஈஸியா புரிந்து கொள்ளுங்கள். வாங்கி வாங்கி குவிச்சா சந்தையில பொருள் இல்லை. இப்ப நாம 1 கிராம் வாங்கும்போது அவன் 100 கிலோ வாங்கிட்டு போயிடுறான். நாம 10 கிராம் வாங்கும்போது அவன் 10,000 கிலோ வாங்கிட்டு போயிடுறான். அப்படித்தானே கணக்கு. ஆகவே 43% forecast their own bankers reserves வாங்கி பதுக்குறாங்க. would increase, அது அதிகரித்து வருகிறது over the same period. இப்போ மத்திய வங்கி தங்கத்தை முடக்குவதற்கான குளோபல் ரிசர்வ் மூல காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்குல்ல, அது என்ன தேவை அப்படின்னு பார்த்தா அதுக்கு 100லிருந்து 75% சர்வதேச அரசியல் தான் காரணம். ஏன்னா அமெரிக்கா பைத்தியக்காரத்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்தியா பாருங்க 4 லட்சம் கோடிக்கு இழப்பு. சீனாவோடு அவர்கள் மோதல், தைவானோடு மோதல், அதே மாதிரி ரஷ்யாவோடு மோதல், ஈரானோடு மோதல், மத்திய கிழக்கோடு மோதல், கனடாவோடு மோதல். என்ன ஒரு நாடு, என்ன ஒரு தலைவன்! அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை இல்லை அமெரிக்காவுக்கு. இப்ப இந்த விவகாரத்தில் மத்திய வங்கியினுடைய தங்கத்தை முடக்க குளோபல் ரிசர்வ் காரணமாக அமைகிறது. இதெல்லாம் பார்க்கறாங்க. ஆஹா, அடுத்து 3வது போர் யுத்தம் வரலாமோ, அல்லது உலகத்தில் பல அழிவுகள் ஏற்படலாமோ, அனர்த்தங்கள் உருவாகுமோ. ஆக நாம பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்காகத்தான் அவர்கள் அதிக பர்ச்சேஸ் செய்யறதுனால தான் தற்போது தங்கம் ஏறிவிட்டது. அடுத்து வரும் செய்தி, அமெரிக்க டாலர்களின் மதிப்பு உலக அளவிலே வேல்யூலெஸ் ஆக போகிறது. அதற்கு மாறாக யூரோப்பிய யூனியன் யுஎஸ் டாலர்களுடைய பங்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். ஏனெனில் பேங்கர்ஸ் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள். யூரோ மற்றும் சீனா ரென்மியூ பிற நாணயங்களையும் கூட அவர்கள் அதிகமாக சேகரிப்பதும் அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியால் இன்றைக்கு இந்த சிக்கல் வருகிறது. ஒரு காலத்துல 25-30 வருஷத்துல டாலர் பயங்கரம். இந்தியாவிலலாம் 35 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 90 ரூபாய நம்ம மத்திய அரசு தங்க பாலிசியில நிலைப்படுத்தி வேண்டாத வேலையை பார்க்குறாங்க. பத்திரப்பதிவுகளும் வித்து தான் இன்னைக்கு அவங்க 88 ரூபாயில நிறுத்தி வச்சிருக்கு மோடி அரசு. இதெல்லாம் இது ஒரு தனி டாபிக், அதெல்லாம் இப்ப பேச எனக்கு டைம் இல்லை. அமெரிக்க டாலரின் சர்வதேச மதிப்பு 10% வீழ்ச்சிங்க. கதை முடிஞ்சுதா? இப்போ இந்த பெண்ணை கொடுத்தா 10 ரூபானா இப்போ 9 ரூபா தான் இதனுடைய மதிப்பு. அமெரிக்க டாலருடைய உலக மதிப்பு ஒரு மதிப்புன்னு வச்சிருப்பாங்க. அமெரிக்காவுடைய இருப்பு, அமெரிக்காவுடைய கடன் அளவு, இதெல்லாம் வச்சுதான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கூட்டுத்தொகை கழிப்பு தொகைலாம் பேசினா குழப்பமாயிரும். இதுவரைக்கும் அமெரிக்க டாலர் இந்த ஒரு பேனா இந்த டாலர் 10 ரூபா வாங்கினா இப்போ 9 ரூபா தான். 10% வீழ்ச்சி ஆயிடுச்சு. 10% எவ்வளோ ஆச்சு? ஒரு 10 கீழே போச்சுன்னா 10 ரூபாய்க்கு போனது 9 ரூபாய்க்கு போயிட்டு. வர்த்தகம் அன்சர்டினிட்டி, வர்த்தகமும் நிலை இல்லை. எல்லா நாடுகளும் வறுமையில் இருக்கு.
இதுவும் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு ஒரு காரணம். உலகத்தில் ஏற்படுகிற பதட்டங்கள், 2020 ஏற்பட்ட அந்த பேண்டமிக் கண்டேஜியஸ் டிசீஸ், அதன் ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு பக்கத்தை சொல்றேன். சொல்லிட்டு 24 கேரட்டு இன்றைய விலை 1,09,696, 18 செப்டம்பர்ல வந்து கட்டுறேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இனி அது எவ்வளோ ஆக போதான்? 2 லட்சத்தை தாண்ட போதான். அப்போ தங்கத்தில் வாங்கி வைங்கோ அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் டேரிஃப் விஷயங்கள், அமெரிக்காவின் பாதிப்பு, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். உலகத்தில் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது இடிஎஃப்னு சொல்றது. இடிஎஃப்னா உங்களுக்கு அதனுடைய அப்ரிவேஷன் என்னன்னா, த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றது. இ ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ். தங்கத்தில் முதலீடு செய்வது. 1 கிராம் படலாம், சில மைக்ரோகிராம் கூட இருக்கும், 2 கிராம் 3 கிராம். தங்க பத்திரத்தில் கையில் வாங்க மாட்டாங்க. நீங்கள் முதலீடு செய்வது இன்றைக்கு அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆகஸ்ட் 2024 இந்த செய்தியை பார்க்கணும். அமெரிக்கா இந்த இடிஏ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் இடிஎஃப் ஃபண்ட்ஸ் மூலம் எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்கன்னா $215 பில்லியன். அடேப்பா, $1 பில்லியன் 9 லட்சம் கோடி. சரி, 100 பில்லியனா 9 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிக்கு தங்கத்தை வாங்கி வச்சிருக்கான் சமீப காலமா. அவன்கிட்ட பெத்தெல்லாம் நிறைய இருக்கும். சீனா எவ்வளோ வச்சிருப்பான், இந்தியா எவ்வளோ வச்சிருப்பான், ரஷ்யா எவ்வளோ வச்சிருக்கும். உலகம் முழுவதும் தங்கம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, இருக்கிறத தான் விற்க முடியும், புதுசாலாம் செய்ய முடியாது. அது ஒரு மெட்டல். இந்த இடிஎஃப் வந்து நேற்று நான் பேசின ஹிந்துஸ்தான் குழுமத்தினுடைய பொருளாதார நிபுணர் தலைமை பொறுப்பில் இருக்கும் கௌரி அவர்கள் என்னோடு கொடுத்த இன்டர்வியூவில் சொன்னாங்க. அந்த அம்மா, இடிஎஃப்ல நீங்க பண்ணுங்க. நான் திருப்பி கேட்டேன், தங்கத்தில் முதலீடு செய்யுங்க. தங்கம் வாங்குவோர்கள் எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஆகவே ஒரு சின்ன கால்குலேஷன், 2005 20 வருஷம் இன்னையிலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள், 7,000 ரூபாய் இருந்துச்சு 8 கிராம் தங்கத்தின் விலை. நல்ல கவனிங்க. 2010 அது 18,500 உயர்ந்தது. 2015 26,300 தங்க விலை உயர்ந்தது. 2025 1,10,000 மாறிவிட்டது. இன்னைக்கு நான் சொன்னோம்ல, 24 கேரட்டுடைய விலையத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 10 கிராம் கோல்டுடைய மதிப்பு மறுபடியும் சொல்கிறேன். இதுல நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அது என்ன சொல்றது, எக்கனாமிக் டைம்ஸ் சொன்ன மாதிரி, நீங்க should you sell, hold or buy, இந்த கேள்விதான் உங்களுக்கு சொல்ல போறேன். 10 கிராம் தங்கம் 2005 7,000 ரூபா, 2010 18,500 ரூபா. 10 கிராம் தங்கம் 2015 26,300. 10 வருஷத்துக்கு முன்னாடி 26,300. புரியுதா உங்களுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 கிராம் தங்கத்தை வாங்கினா 26,000. 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது 1,10,000. நான் சொல்றது 1,09,696. அதான் 10,000 வச்சுக்கலாம். ஆகவே நீங்க இடிஎஃப்ல முதலீடை செய்யுங்கள். கையில கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. இந்த இடிஎஃப்பின் மூலமாக கோல்டு இன்ஃப்ளோஸ் ஆகஸ்ட் 24 எகிரி இருக்கிற தகவலையும் நாம் உங்களுக்கு தருகிறோம். இது 10 கிராம் ஸ்ட்ரென்தன்ல பண்ணும், இன்னும் அதிகரிக்கும் என தங்க தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேசத்துல. அதுக்கு அவங்க பல விஷயத்தை சொல்றாங்க. சர்வதேச முதலீடுகள் பாதுகாப்பு கருதி தங்கத்திற்கு ஒன்று. இந்த HB1 வீசாவின் மூலம் $1,00,000 இன்னைக்கு கட்டினா தான் அமெரிக்காவில் போய் படிக்க முடியும் இந்தியாக்கார யாரும். இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம். 88 லட்சம் கட்டணும், 90 லட்சம் கொடுத்து அமெரிக்காவுக்கு படிக்க போறான். இந்தியாவில இருந்து ஒரு 4 மாடை வாங்கி விட்டுறலாம். ஒரு பைத்தியக்கார தேசம், பைத்தியக்கார தலைமை. அமெரிக்க டாலர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கீழே போச்சு. ஆகஸ்ட்லேருந்து இந்தியாவோட அவர்களுடைய கிரைஸ். இந்தியாவை பொறுத்தவரை சமூகத்துல கல்யாணம் இருப்பாங்க. இனி 10 பவுன் நகையே போட முடியாது, 10 லட்ச ரூபா ஆகுது. 10 பவுன் நகைக்கு 10 லட்சம். முன்னாடி 10 பவுன் நகைக்கு ஒரு 80,000 ரூபா. ஒரு 2008-9 சேதாரம் செய்கூலியோடு அவ்வளவுதான்.
நகை கடன்களில் 100 பேர் வந்த இடத்துல வெறும் 25 பேர் தான் இன்னைக்கு வராங்க. 75% மக்கள் அப்படியே திகைத்து போய் நிற்கிறாங்க. வாங்க வழி இல்லை. இதுக்கு இடையில டாலருடைய விவகாரம் நான் என்ன சொல்லிட்டேன், இதுதான் முக்கியங்க. அன்சர்டனிட்டி வர்த்தகத்தில், ரைசிங் டென்ஷன், எஸ்கலேஷன் ஆஃப் வார், பதட்டம், அன்சைட்டி, அப்ரிஹென்சஸ் அமைத் த சொசைட்டி த்ரூ அவுட் த நேஷன் வேர்ல்டு. 2 வர்த்தகத்தினுடைய அன்சர்டனிட்டி, தங்கத்தினுடைய ரிசர்வ் பேங்க் அதிக முதலீடு, 4வது அமெரிக்காவுடைய ரெசஷன், 5வது யூரோப்பினுடைய மந்தநிலை, 6வது சர்வதேச போரிகளை தாண்டி அமெரிக்க டாலரின் வீழ்ச்சி, அதற்கு ஈக்குவலாக அதாவது யூரோப்பிய யூனியன் மற்றும் சீனாவினுடைய விஷயத்தை பணத்தை அதிகம் வாங்கி குவிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு காரணம். ஆக தங்கம் விலை குறையும் என்று நீங்கள் நம்பாதீர்கள். அது இனி குறைய போவதில்லை. இன்னும் அடுத்த உங்களுக்கு எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு அடுத்து தரப்போகிறேன். தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடிஎஃப்ல, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸில் நீங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. கடன் வாங்காதீங்க. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி.